இதே முரளி. இது ஒரு ஒன் சைடு லவ் மூவி. ஹீரோ அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட ரொம்ப வருஷமா லவ் சொல்லாம அந்த லவ் அவருக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஹீரோ அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட அவரோட லவ் சொன்னாரா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. எங்கேயுமே பெருசா இன்ட்ரெஸ்டாவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட மெயின் பிளஸ் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இப்படி இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதர்வாசரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நத்தி சார், ஃபகத் ஃபாசில் சார், தமன் சார், சுதாகர் ப்ரோ, பிரீத்தி முகுந்தன், கைடலோகர், இப்படி இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஸ்லோவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவான செகண்ட் ஹாஃப், சூப்பரான கிளைமேக்ஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் எப்படி என்கேஜிங்கா கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஃபுல் படத்தையுமே என்கேஜிங்கா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பர் படமா வந்திருக்கும். ஆனா இவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்.